நெக்ஸ்ட் நினிவே நகரை வந்து அழிக்க போறேன்னு கடவுள் சொல்றதுக்கு யோனா வந்து தேர்ந்தெடுக்காரு. அதுக்கு பதிலாக அங்கே நினிவே நகரில் உள்ள மக்களே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துருக்கலாம்ல. வெரி நைஸ் கொஸ்டின் சிஸ்டர், வெரி நைஸ் கொஸ்டின். இந்த புத்தகத்தின் குறிக்கோளே கடவுள் இஸ்ராயேல், அதாவது எபிரேய மக்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, மற்றவர்களுக்கும் சொந்தம் என்று இவர்கள் வாய் வழியாகவே சொல்ல வேண்டும். அதுதான் அவர் சொல்ல வைக்கிறார். அதனால்தான் யோனாவை தெரிந்து கொள்கிறார். இந்த கடவுளை நான் உங்களுக்கும் நாங்கள் கொடுக்கின்றோம், அது இவரிடம் வந்தால்தான் அது சரியாக இருக்கும். சரியா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட். ஃபாதர், இப்போ நினிவே நகர மக்கள் தான் பாவம் செஞ்சாங்க. அவங்க தான் சாக்குடை உடுத்தி அந்த நோன்பு இருக்கிறதுக்கு இது பண்ணாங்க. ஆனால் இதுக்கு கால்நடைகளும் வந்து நோன்பு இருக்கணும், சாக்குடை உடுத்தி. எப்படி அது விவிலியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த நோவா கதையில் கூட கடவுள் மனிதன் தான் தவறு செய்கிறான், அவனை தான் அழிக்க வேண்டும். ஆனால் விலங்குகள், தாவரங்கள் எல்லாவற்றையும் அவர் அழிக்கிறார் பைபிளில். ஏன்னா தாவரங்களும் இயற்கையும் விலங்குகளும் படைப்பும் எல்லாமே மனிதனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. உறவு நிலையிலே நாம் இருக்கிறோம். நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் படைப்பை தான் அதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கு பாருங்கள், நம்ம பண்ணுற இந்த லைஃப் ஸ்டைலால் அனிமல் செத்துக்கிட்டு இருக்கு, நிலம் மாசுபடுகிறது, காற்று மாசுபடுகிறது, தண்ணீர் பொல்யூஷன் ஆகுது. யார் செய்யறதுனா பாவம் நம்ம செய்கிறோம், ஆனால் அழியிறது அவங்க தான். ஸோ அதே பேரடைம் பைபிளில் அழகாக ஆர்கிடைப்பாக அழகாக சொல்லியிருக்கார் கடவுள். நீங்கள் செய்கிற பாவம் எப்பவுமே அவங்களும் பாதிக்கப்பட போகிறார், உஷாராக இருங்கன்னு சொல்கிறார். வேற ஒன்று. ஃபாதர், அசிரிய நாட்டு மன்னன் வந்து வேற்று தெய்வத்தை வணங்குறவன். ஆனால் யோனா சொன்ன அந்த எச்சரிக்கையை உடனே தன்னோட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு மக்களை ஏற்றுக்கிறதுக்கு எப்படி முன் வந்தான்? அருமையாக கேள்வி சிஸ்டர். நான் டாக்கு முதலே ஒன்று நான் சொன்னேன், அதாவது மத நல்லிணக்கம் சிறப்பாக அவர்கள் செய்து கொண்டிருந்த காலம் அது. ஒரு ரிலிஜன் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆகவே இவர்களுடைய ஐடியாஸ் வந்து அசிரியன்ஸ், நான் சொன்ன மாதிரி மேட்ரியார், பெண்ணை வணங்குகின்ற மக்கள், இஷ்தார் என்ற தெய்வம், இவங்க வந்து யாவே. ஸோ அவர்கள் மனது திறந்து இருக்கின்றது. பலவிதமான கலாச்சாரங்கள், மதங்கள், இரண்டு பேரும் இவர்களுடைய அவர்களுக்கு கொடுக்கிறார்கள், அவர்களது இவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஸோ அது ஒரு பரந்த மனப்பான்மையை காட்டுகின்றது. சரியா? ஓகே சகோதரிகளே, மிகவும் அருமையாக கவனித்தீர்கள். அருமையான கேள்விகளை நீங்கள் கேட்டீர்கள். SMS படைப்பு ஆன்மீகத்தை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, நேயர்களாகிய நீங்களும் இந்த SMS ஆன்மீகத்தை மிகவும் தெளிவாக புரிந்திருப்பீர்கள் என்பது எனது நம்பிக்கை.